ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்துட்டு தவசிக்கிறேங்க. தவசிக்கிற வந்து நம்ம வேறு ஒரு பாட்டில் வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு நம்ம குச்சியில் வந்து வச்சோம்னா அதுலேருந்து துளிர் விட்டு வருமானு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்டில் வந்து வச்சேங்க. நான் வந்து இன்னொரு 12க்கு 12 குரோ பேக்கில் வந்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே நமக்கு தலைஞ்சு வந்துருச்சு. அதுலேருந்து கட் பண்ணி நம்ம கீரை வந்து நம்ம எடுத்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதோடைய தண்டு பகுதியை வந்து இந்த பக்கெட்டில் வந்து வச்சேங்க. 3 இடத்துல வச்சேங்க. அதுலேயுமே 3லேயுமே பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு துளிர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சூப்பராகவே முளைப்பு திறன் சூப்பராகவே வந்துருக்குங்க. இனிமேல் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த தவசிக்கீரையோடைய குச்சி கேட்குறாங்க. எனக்கு வந்து கட்டிங்ஸ் கொடுங்க, எங்களுக்கு வேணும்னு சொல்லி நண்பர்கள் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து நான் செக் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து வச்சு பார்ப்போம். நம்ம வந்து ஒன்றே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம நண்பர்களுக்கு வந்து பகிர முடியும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இலசா நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு அது காஞ்சு போகுது, துளிர் வரல அப்படின்னு நம்ம யாரும் நம்மக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. அப்படிங்கிறக்காக தான் இதை செக் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்க, சின்ன ஸ்டெம்மு தாங்க வச்சேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்ன ஸ்டெம்மு தான் வச்சேன். 3மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் 2 பக்கமும் பிரான்ச்சஸ் விட்டு நமக்கு வந்து சூப்பராகவே இருக்குங்க. எனக்கு நான் இது வந்து ஈசா நர்சரியில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினேன். ஈசா நர்சரியில் வந்து ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7 ரூபா தாங்க. 7 ரூபாய்க்கு வாங்கினேங்க. சூப்பராகவே இருக்குங்க. தவசிக்கீரைக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை அவசியம் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த தவசிக்கீரையில் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஏன்னா இது வந்துட்டு முக்கியமாக இதை அந்த மாதிரி கீரைலாம் வந்துட்டு நம்ம மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு தோட்டமாக இருந்தாலும் இந்த கீரையெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம வச்சு நம்ம அதுலேருந்து நம்ம இந்த இலைகளை எடுத்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாங்க. இது கடைஞ்சி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. உண்மையிலேயே வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட்டான அந்த ஒரு கீரைங்க. இந்த கீரையை வந்து நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்லாங்க. அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ.